எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லாம் பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கோம். அதாவது இந்த புராதனமான கோவில்கள், அப்புறம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், இந்த மாதிரி தஞ்சாவூர், கும்பகோணம், இந்த மாதிரி திருச்சி, அதெல்லாம் நிறைய பெரிய கோவில்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதில் நிறைய தூண்களில் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது கூட நம்ம எல்லாம் கவனிப்போம். இவ்வளோ பெரிய தூண்கள் இருக்கு, இத்தனை வரிசையான தூண்கள் இருக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம ரசிச்சிருப்போம். அந்த மாதிரி தூண்கள்ல நிறைய பேர் அப்சர்வ் பண்ணிருக்கலாம். நர்தன கணபதி இருக்கும், நர்தன கிருஷ்ணரும் இருப்பார். பெருமாள் கோவில்ல நர்தன கிருஷ்ணர் இருக்கும். ஸ்மார்த்த கோவில்கள்ல பாத்தீங்கன்னாக்கா சிவன், அந்த அம்பாள் கோவில்ல நர்தன கணபதினு இருக்கும். சோ அந்த அந்த ரெண்டு நர்தன போஸ் பண்றவா அந்த சுவாமியும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விரல் அந்த இடது கைது பூமியை பார்த்தா மாதிரி இருக்கும். எந்த முத்திரை பண்ணியிருந்தாலும் ஒரு விரல் கீழே பூமியை பார்த்தா மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம வெறும் ஏதோ ஒரு அந்த நர்தனத்துக்கான போஸ் அப்படின்னு நம்ம நினைச்சு லைட்டா விட்டுடுவோம். ஆனா அந்த நாள்ல நாட்டை ஆள்றவங்க அவ்வளோ தன்னோட பிரஜைகள் மேல ஒரு ஒரு பாசம் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க எந்த நேரத்திலயும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில கூட கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் அவங்களுடைய பிரதானமான எண்ணமா இருந்தது. அதுக்கு நல்லது பண்ற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அந்த விரல் எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ கீழே, அந்த இடத்துல ஒரு சுரங்க பாதையில ஒரு அறை மாதிரி வச்சு நெல் தானியங்களை அதுல சேமிச்சு வச்சிருந்தாங்க. சோ எந்த ஒரு கஷ்ட காலம் அந்த மாதிரி வர்றச்சு அதுல இருந்து எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க சாப்பிடறதுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். இதுதான் ஒரு ரொம்ப பிரதானமான ஐடியாக்காக அது பண்ணியிருந்தாங்க. ஆர்கியாலஜி நம்ம வெறுமனே சொல்றோம், பட் சோ மச் பிளானிங் வெண்ட் இன்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருந்திருக்கு. ஸோ இதுக்கு இந்த விஷயம் நமக்கு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் துஷ்யந்த் ஸ்ரீதர் அண்ணா தான் ஒரு சமீபத்துல ஒரு பிரவச்சனத்துல சொல்லியிருந்தார். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கோவில்ல வெறும் சிற்பங்கள்னு இல்லாம அதுலயும் ஒரு பர்பஸ் வருதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த காலத்துல இருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் வடிவேலு சார் கூட அவருடைய படத்துல எந்த விஷயமானாலும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னுட்டு ஒரு காமெடியா சொல்லியிருப்பார். ஆனா அது உண்மையான கருத்து. ஓகே, பிளானிங் உடனே நம்ம என்ன நினைச்சுப்போம்? எதுக்கு பிளானிங்? எஸ், ஃபியூச்சருக்காக, நம்மளுடைய எதிர்காலம் இதே போல சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும்னாக்க நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், நம்மளுக்கு என்ன இன்கம், நம்மளுக்கு என்ன செலவு, அதுல எப்படி நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஏதோ ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வர்ற வட்டியோட நம்ம ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம். இதுதான் பேசிக்கா எல்லாரும் பண்ற பிளான். ஷார்ட் டேர்ம் பிளான் சொல்லிக்கலாம். எப்படி வந்தாலும் இதுலயே ஒரு அடிஷ்னலா சில பேர் இன்னொரு ஒரு திங்கிங் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அது இதுன்னு ஏதாவது சம்பளத்துல பிடிமானம்ங்கிறது இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூ வருதோ அதுல நம்மளாவே என்ன பண்ணணும், ஒரு 20% 15% நம்மளது இல்ல, ஏதோ ஒரு அடிஷனல் ஒரு டாக்ஸ் நம்ம கட்டுறோம் அப்படின்னு நினைச்சு அந்த தொகையை நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு மீதியில தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுட்டோம்னாக்க that will also help. ஏன்னா கம்பல்சரி ஒரு சேவிங் அப்படிங்கிறது நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம பிளான் பண்றோம்னு ஆகும். இன்னொரு விதம் இருக்கு. அதாவது இப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரன்னிங் போகணும், இது பண்ணணும்னாக்க, ஸோ இது வரைக்கும் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு, எவ்வளவு செகண்ட்ஸ்ல அவங்க போயிருக்காங்க, எவ்வளவு மினிட்ல அது ரீச் பண்ணிருக்காங்க, அதை நம்ம தாண்டணும்னாக்க நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி செட் தி கோல். அதுக்கு எப்படி நம்மள தயார் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம அதுக்கு கொண்டு அங்க அந்த லெவலுக்கு போறது அப்படின்னு ஒரு முயற்சிகள் எடுப்பாங்க. அதே தான் நாம பண்ணணும். இப்போ நம்மளுடைய லிவிங் ஸ்டைல் இப்படி இருக்கா, சோ வருஷத்துல ஒரு தடவை நான் ட்ரிப் போறேன், இல்ல க்ஷேத்ராடனங்கள் போறேன், இல்ல ஒரு கேதரிங் பண்றோம், இல்ல லாங் டிரைவ்கள் போறோம். சோ இந்த மாதிரி ஒத்தொத்தர் அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு இருப்போம். நமக்கு ஒரு இன்கமும் அதுக்கு ஏத்த மாதிரி வச்சுட்டு இருப்போம். இதே லைஃப் ஸ்டைல் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு இப்படியே இருக்கணும்னா என்ன செய்யணும்? தட் இஸ் செட்டிங் தி கோல் இல்லையா? சோ அப்படி பண்ணும்போது அப்போ எல்லாருக்கும் தெரியும் விலைவாசி ஏறிண்டே போகும். ஆனால் நம்மளுடைய வருமானம் அதே அளவுக்கு ஏறாது. கண்டிப்பா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். சோ அதுக்கு அந்த ரெண்டுத்துக்கும் அந்த கேப்பை எப்படி மீட் பண்றது, அதுதான் பிளானிங். தட் இஸ் a long term planning. சோ என்ன பண்ணணும்?
அந்த டைம் அந்த செலவுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கணும். ஸோ இப்பத்திய வருமானத்திலிருந்து அந்த வருமானம் வர்றதுக்கு நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அது அங்கிருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல கொண்டு வந்து இப்பத்துல இருந்து அந்த 15-20 வருஷம் என்ன அமௌண்ட் போட்டா வரும். ஓகே, எனக்கு இவ்வளவுதான் இன்கம், நான் எப்படி அதை வந்து அடிஷனல் சேவிங் நான் பண்றது? 15% 20% சொல்றீங்க, ரைட்? ஸோ அகெயின் we have to plan. எப்படி வேற ஏதாவது வேலைகள் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், என்ன பண்ணினால் நம்மளுடைய இன்கம் வந்து நல்ல விதத்துல grow ஆகும், இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய சேவிங் கொண்டு போகலாம். இதுவும் பிளானிங் தான். ஸோ ஒர்க்கும் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதுல இருந்து நம்ம வருமானத்தையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இது ரெண்டும் லாங் டேர்முக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? பண்றது ரொம்ப நல்லது. ஓகே, இது வந்து நம்ம ஒரு கல்யாணம் ஆகி வேலை பண்ணிட்டு இருக்கச்சு ஃபேமிலியோட இருக்கும்போது பண்ற பிளான். தேர் ஆர் சம் பீப்புள் ரொம்ப முன்னாடியே வந்து இந்த பிளானிங்கோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் ஒரு 7வது 8வது படிக்கும் போது மென்டலி ரொம்ப கிளியரா இருப்பாங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுலதான் நான் நல்லா வந்து கம்ஃபர்டபுளா நான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது, எனக்கு ஈஸியா இருக்கு, இதெல்லாம் எனக்கு சரியில்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன், 10வது வரைக்கும் மேனேஜ் பண்ணி கஷ்டமா இருக்கிறத ஒப்பேத்தி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னோட கேரியரை இந்த லைன் படிப்புல தான் நான் போறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கு வந்து அவங்க என்ன முயற்சி பண்றாங்க, அதுக்கு வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்கு, இதெல்லாம் அவங்களே கண்டுபிடிச்சுடுவாங்க. பிடிச்சி எப்படி படிக்கணும், எந்த யூனிவர்சிட்டி எல்லாமே கூட அவங்க பார்த்துடுவாங்க. அப்போ பெற்றோர்களாக நாம என்ன செய்யணும் அப்படின்னு, ஏதோ அவுட் ஆஃப் த வே சில சப்ஜெக்டோ சில லைன் அவங்க சூஸ் பண்ணலாம். உடனே நம்ம ஐயோ நான் வேலைக்காகாதுமா, இதுல எல்லாம் என்ன உனக்கு வருமானம் வரும், நீ என்ன லைஃப்ல செட்டில் ஆக முடியும், சி 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 இது பாரு இதுல வந்து பண்ணினா உனக்கு நல்ல இன்கம் கிடைக்கும் இப்படின்னு நெகட்டிவா சொல்றத முதல்ல நிறுத்தணும். நாமும் அந்த லைன்ல அவங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்ல வந்து அதெல்லாம் நடத்தி தராங்க, அதுக்கு என்ன இவங்க தன்னை செல்ஃப் எக்யூப் பண்ணிக்கணும். அதே போல நாட் ஓன்லி தட், அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கு அவைலபிளா இருக்கு, அதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணலாம், இதுதான் நாம பார்க்கணும் பெற்றோர்களா இருக்கிறவங்களை தவிர. மத்தபடிக்கு அந்த குழந்தைய டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது. நான் உன் கூட இருக்கேன், நீ இந்த லைன்ல போனோமா கண்டிப்பா நீ நல்லா வருவ அப்படின்ற ஒரு பாசிட்டிவா வந்து விஷயத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்து, எந்த லைனா இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன், நீ நல்லா படி, நீ நல்லா வருவ அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்தோம்னாலே போதும். அவங்களுடைய பிளானிங் வந்து ரொம்ப அழகா ஸ்மூத்தா போயிடும். படிப்பு முடிச்சு கேரியர் முடிச்சு வேலை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் என்ன மாதிரி திங்க் பண்ணணும்னு பிரில்லியண்டா பண்ணிடுவாங்க. ஆக நம்ம குழந்தைகளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா அவங்களோட பிளானிங்க்கு நாம சப்போர்ட் பண்ணணும். நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியட்லயும் நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாம பிளான் பண்ணணும். பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பிளான் பண்ணி நல்லா வாழ்ந்து நல்ல பிரஜைகளா நம்ம நாட்டுக்கு நிறைய திறமசாலிகளை கொடுப்போம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.